வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் இடங்கள் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக ஆலோசனை. இறுதி செய்யப்பட்ட பட்டியலை விரைவில் திமுக கூட்டணி கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார் என தகவல். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. அனைவருக்கும் கட்டணமில்லா கல்வி, மது ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்தார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். பீகாரில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் காட்டம். மோடியா லேடியா என பாஜகவிற்கு சவால் விட்ட ஜெயலலிதாவின் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி மாற்றிவிட்டார் எனவும் விமர்சனம். பாஜகவை காட்டி பயமுறுத்தியே கூட்டணி கட்சிகளின் தொகுதியை திமுக குறைத்துள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. சென்னையில் காலை 560 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை மாலையில் சரிவு. மாலை 2560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் இடங்கள் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடைபெற்றது. ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28, தேமுதிக 10, விசிக 8, கம்யூனிஸ்டுகள் தலா 5, மதிமுக 4, கோமதேக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மமமகக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 175 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. இதில் எஸ்டிபிஐ உள்பட சில சிறிய கட்சிகள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தலா ஒரு தொகுதியில் களமிறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகின்றன என்பதை இறுதி செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், தங்கள் கட்சி போட்டியிடும் இடங்கள் குறித்து முதலமைச்சரும் கூட்டணி கட்சிகளின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார் எனவும், இந்த தேர்தலில் எங்கள் நோக்கம் என்பது பாஜகவை வீழ்த்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பேச்சுவார்த்தை குழு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவோடு போட்டியிடுகிற இடங்கள் குறித்து நாங்கள் உரையாடல் செய்தோம். நாங்கள் கேட்ட தொகுதியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். அதிகாரபூர்வமாக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டார். சட்டப்பேரவை தேர்தலில் அன்புமணி தலைமையிலான பாமக, அதிமுக கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் ராமதாஸ் தலைமையிலான அணி திமுக தலைமையிலான கூட்டணியில் இணையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி தைலாபுரத்துக்கு வந்த சசிகலா மரியாதை நிமித்தமாக மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசினார். பின்னர் சட்டப்பேரவை தேர்தலில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டது. இதற்கான ஒப்பந்தத்தில் பாமக நிறுவனர் ராமதாசும் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலாவும் கையொப்பமிட்டு அதை பரிமாறிக்கொண்டனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 101 பக்கங்களை கொண்ட தேர்தல் அறிக்கையை பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டார். அதில் அனைவருக்கும் தரமான, சுமையில்லாத, கட்டணமில்லாத கல்வி திட்டம், ஒரு சொட்டு மதுவில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவது, மருத்துவ வசதியை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மாதம் ஒரு முறை மின்சாரம் கணக்கீடு, மகளிருக்கு மாதம் 3000 ரூபாய், மகளிர் குழு வங்கிக் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. ஊடகம், பத்திரிகை, தொலைக்காட்சி இன்னைக்கு ரொம்ப நலிஞ்சு போயிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் நலன் ரொம்ப பாதுகாக்கப்படணும். அதுக்காக உங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 உயர்த்தி வழங்கப்படணும். பக்கத்துல புதுச்சேரி மாநிலம் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி மாநிலம் அது யூனியன் பிரதேசமாக இருந்துட்டு இருக்குது. அந்த பொதுமக்களுடைய கோரிக்கை மருத்துவரைய நேரில் அங்க சென்று பல கட்ட போராட்டங்களை நடத்தியதனுடைய நோக்கம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும்.
அது இருந்தாதான் நிதி ஆதாரத்தை திரட்டி கொள்ள முடியும், அவங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்க முடியும். அதுக்காக மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியை விமர்சிக்கும் தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அமித்ஷா தரும் ஸ்கிரிப்டை மாற்றாமல் அப்படியே படித்துக்கொண்டு நோட்டோவுக்கு கீழே இருந்த பாஜகவுக்கு அதிமுக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. அதிமுக எனவும் மோடியா லேடியா என பாஜகவிற்கு சவால் விட்ட ஜெயலலிதாவின் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி மாற்றிவிட்டார் என விமர்சித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை பாஜக தான் என்பது வெளிப்படையாக தெரிகிறது என கூறிய அவர், பீகாரில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடை அவரே உணர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் டெல்லி சென்று வந்த பிறகு ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பதை அறிவிக்கின்ற சூழலில்தான் அவர் இருந்தார். அவர் டெல்லிக்கு போவது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற அமமுக, பாமக தலைவர்களும் டெல்லிக்கு போய் வந்துதான் தங்கள் பிரச்சனை தீர்ந்தது என்பதை வெளிப்படையாக சொன்னார்கள். ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நிலை வருகின்ற பொழுது இந்த தமிழகத்திலே நோட்டாவுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த தாமரைக்கு இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை பீகாரிலே, மகாராஷ்டிராவில் சிவசேனா சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல் கோவாவில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். பாஜகவை காட்டி பயமுறுத்தியே கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளை திமுக குறைத்துள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளும் திமுக அரசின் மீதான அதிருப்தி மக்களிடம் பரவலாக காணப்படுகிறது எனவும் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் எங்கள் கூட்டணியில் தொகுதி பங்கீடு மிகவும் சுமூகமாக முடிந்துள்ளது. ஆனால் திமுக கூட்டணியில் குழப்பம் நீடிக்கிறது. திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுக உரிய மரியாதையும் நியாயமும் வழங்கவில்லை. பாஜகவை காட்டி பயமுறுத்தியே கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளை திமுக குறைத்துள்ளதாக விமர்சித்தார். ஏற்கனவே திமுக தோல்வி அடைய போகிறது என்ற பிரச்சாரம் மக்களிடம் பிரபலமாகி வருகிறது. ஏன்னா அந்த அளவிற்கு மோசமான ஆட்சி நடைபெறுகிறது. அதனால பிரச்சாரம் எப்பொழுது தொடங்கினாலும் எங்களுக்கு வெற்றி தான். கட்சி ரீதியாக வேட்பாளர்கள் எல்லாம் முடிவு செய்த பின்பு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்குவோம். அதனால நிச்சயமா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசுனா நீங்கள் அவங்க நியாயம் கொடுக்கல, அங்கே உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு நியாயம் கிடைக்கல. உடனே இன்னைக்கு சொல்லுவாங்க நாங்கள்லாம் நியாயத்தோடு தான் இருக்கணும். எங்களை காட்டி பயமுறுத்தி ஒரு சீட்டை குறைக்கிறாங்கங்க. ஆக ஸ்டாலினுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்க கூட்டணி கட்சியில் சீட்டை குறைக்கிறதுக்கு பாஜக உதவி செய்து கொண்டு இருக்கிறது. பாஜக பயங்காட்டி அது மட்டும் இல்லைங்க. நான் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க, கம்யூனிஸ்டும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி. நீங்கள் குறைச்சி வாங்க தயாராகிட்டு ஏன் பாஜகவை உள்ளே வந்துடும் சொல்கிறீங்க? நிச்சயமாக பாஜக உள்ளே வந்துருச்சு, கவலையே பட. நாங்கள் வந்துட்டோம், அதனால் நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் நம்ம கவலைப்பட வேணாம், நாங்கள் வந்துட்டோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை சவரனுக்கு 2560 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் தங்கம் விலை கடந்த வாரம் சற்று குறைந்த நிலையில் இன்று காலை மீண்டும் உயர்ந்து விற்பனையானது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,09,360 ரூபாய்க்கும், கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,670 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் மாலை தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கும், கிராமிற்கு 320 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
தங்கத்தின் விலை குறைந்துள்ள நிலையில் வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 260 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமையும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில்தான் வட சென்னை வளர்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும், திமுக அரசால் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை நகலெடுத்து தேர்தல் அறிக்கை என எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார் எனவும் விமர்சித்தார். மேலும் கொரோனா காலத்தில் வெளியே வராதவர் எடப்பாடி பழனிசாமி, கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என கூறிய அமைச்சர், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமையும் என்றும், தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியால் நிச்சயம் தாக்குப்பிடிக்க முடியாது, டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். சென்னையை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டுமோ தற்குறிகள் ஆரம்பித்து அனைவருமே சென்னையை, அதுவும் குறிப்பாக வட சென்னையை எவ்வளவு கலங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு கலங்கப்படுத்துகிறார்கள். கெஞ்சா என்கிறார்கள், போதை என்கிறார்கள், திருட்டு வழக்கு என்கிறார்கள், அதேபோல் கள்ள ஓட்டு என்கிறார்கள். இந்த அவமானத்திற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வடசென்னை மக்கள் தகுந்த பதிலை தர தயாராக இருக்கின்றார்கள். இந்த வடசென்னையை இன்றைக்கு வாழ்விக்க வந்த தெய்வமாக மாண்புமிகு தமிழக முதல்வரைத்தான் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் வடசென்னையில் பூத்து குலுங்குகின்ற பூங்காக்கள். போக்குவரத்து கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது கட்டப்பட்ட பேருந்து முனையத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் காலத்தில்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆர்கே நகரில் முதலில் அந்த பேருந்தை 19 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டமைத்திருக்கின்றார். கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அம்பத்தூரிலே அவரால் திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கொண்டு வந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவு பெற்றிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சிந்தையில் உதித்திட்ட திட்டமான படைப்பகம் இன்றைக்கு தமிழகத்திலே, சென்னையிலே 14 இடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மாலை நேர வகுப்பிற்கு மாணவ செல்வங்கள் செல்வதற்கு அதிக கட்டணத்திலே மாலை நேர வகுப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென்று கல்விச்சோலையை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த மீனவர்கள் எல்லையை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும், மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் சூழலும் நிலவி வருகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நெடுந்தீவு அருகே 2 விசைப்படகுடன் இலங்கை கடற்படை கைது செய்தது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்நிலையில் மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.